தேசிய நூலக வார விழா நவம்பர் 14 முதல் 20 முடிய நடைபெற உள்ள 57வது தேசிய நூலக வார விழாவில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டத்துடன் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் மாவட்ட அளவிலான போட்டிகள் நடத்தப்படவுள்ளன. இன்று காலை 11 மணிக்கு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலும் பள்ளி மாணவர்களுக்கு வாசிப்பின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் ஓரங்க நாடக போட்டி மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்றது. போட்டியாளர்களுக்கு 5 நிமிடம் வழங்கப்பட்டது. இன்று சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு இல்லற மேன்மைக்கு அதிக சவால்களை சந்திப்போர் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் விவாத அரங்கு மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற உள்ளது. இதில் ஆண் பெண் வாசகர்கள் கலந்து கொள்ளலாம். நாளை 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பொதுமக்களுக்கு படம் பார்த்து கதை எழுதும் போட்டி காலை 11 மணிக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செயல்படும் பொது நூலகங்களில் நடைபெறும். போட்டி துவங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன் படம் பார்வைக்கு வைக்கப்படும். படம் பார்வைக்கு வைக்கப்பட்ட நேரத்தில் இருந்து 1/2 மணி நேரத்திற்குள் வாசகர்கள் தம் கதையை பக்கத்திற்கு 20 வரிகளுக்கு குறையாமல் 4 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி ஒப்படைக்க வேண்டும். ஊட்டியில் பங்கு கொள்பவர்கள் அருகாமையில் உள்ள பொது நூலகத்திற்கு சென்று போட்டியில் கலந்து கொள்ளலாம். இம்மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று திருச்சிராப்பள்ளி மகளிர் சிறையில் இல்லவாசிகள் பங்கு பெறும் படித்ததை பகிர்வோம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்படும். இல்லவாசிகள் சிறையில் இயங்கும் நூலகத்தை பயன்படுத்தி தாங்கள் படித்த புத்தகத்திலிருந்து தமக்கு பிடித்த கருத்துக்களை எடுத்துரைப்பார்கள். இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு மாவட்ட மைய நூலகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு மாபெரும் வினாடி வினா போட்டி நடைபெறும். இதில் ஒவ்வொரு கல்லூரியிலும் 2 மாணவர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர். வினாடி வினா நிகழ்ச்சியை NRIAS அகாடமி இயக்குனர் திரு N.R. விஜயாலயன் நடத்தவுள்ளார். இம்மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 11 மணிக்கு வாசகர்களுக்கு வாசிப்பு என்ன செய்யும் என்ற தலைப்பில் கவிதை போட்டி நடைபெறும். இதில் கலந்து கொள்ளும் கவிஞர்கள் தாங்கள் எழுதிய கவிதையை 5 நிமிடங்களுக்குள் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு போட்டியிலும் முதல் 3 இடங்களை பெறும் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் நிறைவு விழாவில் வழங்கப்படும். அனைத்து நிகழ்வுகளிலும் திரளாக பொதுமக்கள் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. அனைவருக்கும் வணக்கம். வைகுண்டமூர்த்தி, திருச்சிராப்பள்ளி மைய நூலகத்திலிருந்து 57வது நூலக வார விழா கொண்டாட்டம் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. அதில் தமிழ்நாட்டில் திருச்சி மாநகரத்தில் உள்ள மைய நூலகத்தில் மிகவும் சிறப்பாக 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கு படம் வரைதல் நிகழ்ச்சி நடந்தது. 2வது நிகழ்ச்சியாக இன்று காலை ஓரங்க நாடகம் 9வது முதல் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடந்தது. எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக நடந்தார்கள். இது முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை அமைத்திருந்தார்கள். அதனுடைய எதிர்பார்ப்பு மிகவும் சரியாக பூர்த்தியானது. 9 பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் வந்திருந்தார்கள். அத்தனை பேரும் அந்த புதிய கான்செப்டான ஓரங்க நாடகத்தை புரிந்து கொண்டு சிறப்பாக வெளியேற்றுவதற்காக அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். வாசிப்பினுடைய பயனாகும். எல்லோரும் ஏன் வாசிக்க வேண்டும், வாசிப்பு எதற்காக போதிக்கப்படுகிறது, அதனுடைய முக்கிய பலன்கள் என்று ஒவ்வொருவரும் அவரவருடைய கோணத்தில் அதை ஆராய்ந்து சிறப்பாக வெளிப்படுத்தினார்கள். அதற்கு உதவியாக பள்ளியிலிருந்து பள்ளி ஆசிரியர்களும் கூட வந்திருந்தார்கள். அது ஒரு நல்ல அறிகுறியாக தென்படுகிறது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பற்றி என் பெயர் அமுதா. நான் இந்த மைய நூலகத்தில் வாசகர் வட்டத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். இந்த வாசகர் வட்டமும் இந்த நூலகமும் இணைந்து பல கூட்டங்களையும் பல விளையாட்டுகளையும் விழாக்களையும் செய்கின்றோம். அவற்றின் மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் அமைந்தது. இன்றைய நாளில் அந்த மாணாக்கர்களுக்கு
அந்த ஓரங்க நாடகத்திற்கு அந்த நாடகத்தில் எப்படி நடிப்பது எப்படி நடிக்க கூடாது என்பதையும் நாங்கள் தெளிவாக சொன்னோம். ஆனாலுமே அவர்கள் சில பேர் ஸ்டேஜில் ஏறப்பவே ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா இந்த குழந்தைகள் மிக அருமையாக அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம அந்த நம்ம வாசிப்பின் மேன்மை பற்றி அழகாக நாடகம் செய்தார்கள். அந்த நாடகத்திற்கு உறுதுணையாக அந்த ஆசிரியர்களும் இருந்தார்கள். மிக நன்றாக அமைந்தது இன்றைய விழா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று தேசிய நூலக வார விழா இந்தியா முழுவதும் நடைபெற்று இருக்கு. அதற்கு திருச்சி மாவட்டத்துல மிகவும் சிறப்பாக குழந்தைகளுக்கான போட்டிகளை வைத்து அவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று ஒரு புதிய கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க. மிகவும் சிறப்பா இருக்கு. முதல் நாளாக ஓவிய போட்டி நடந்தது. இன்று இரண்டாம் நாளாக இன்று ஓரங்க நாடகம் நடைபெற்றது. இப்படி ஓரங்க நாடகம், கதை எழுதுதல், கவிதை வாசித்தல் ஆன் த ஸ்பாட்ல செய்யறதுனால இது குழந்தைகளுக்கு மிகவும் அருமையான ஒரு பயிற்சியா இருக்கு. அதாவது இந்த கான்செப்ட் திருச்சி மாவட்டம் முழுவதும் போய் சேரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10 பள்ளிகள் மட்டும்தான் கலந்துருந்தாங்க. இருந்தாலும் 10 பள்ளிகள்ல இருந்து வந்த மாணவர்கள் மிகவும் சிறப்பா அவங்களுடைய திறமைகளை ஸ்கில்ஸை வெளிப்படுத்தினாங்க. ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் இவ்வளவு திறமை இருக்கா என்று கூறும் அளவிற்கு அவர்கள்ட்ட நடிப்பு திறன் ஒளிந்திருந்தது. அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவங்களுடைய கான்செப்ட் மிக அற்புதமாக தயாரித்திருந்தாங்க. அதனால அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க நடத்தின விதம் எல்லாமே அருமையா இருந்தது. அதற்கு பயிற்சி அளித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நாங்க நன்றி கூறிக்கிறோம். அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்ததுனாலதான் இன்றைய நாள் நிகழ்வு மிகவும் சிறப்பாக அமைந்தது. இது போல பொதுமக்களாகிய அனைவரும், நீங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க, இந்த வீடியோ காட்சியை பாக்குறவங்க, இல்ல இதே செயல்பாடுகளை பேப்பர்லயும் விளம்பரம் செய்யறாங்க, அந்த பேப்பரையும் படிங்க. படிச்சுட்டு இன்னும் அதிகமானவோர் இதுல பங்கு பெறணும். இந்த நிகழ்ச்சிகளை பயன்படுத்திக்கணும், இந்த மைய நூலகத்தை பயன்படுத்திக்கணும். இதன் மூலம் தங்களுடைய குழந்தைகளுடைய ஆற்றலை, திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். அதனால இத பாக்குற அனைவரும் அது ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய குழந்தைகளை வெளிப்படுத்தும் ஒரு களமாக நினைத்து மாவட்ட மைய நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றும் இந்த தேசிய நூலக வார விழாவின் இறுதியில் இதில் வெற்றி பெறும் அனைத்து மாணவ மணிகளுக்கும் நமது கல்வி அமைச்சர் கரங்களால் பரிசு அளிக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையினால் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.